தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம். இப்போ இந்த பதிவில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருப்பது தொடர்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். 1972 அக்டோபர் மாதம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார். அந்த கட்சி தொடங்கிய 6 மாதத்திற்குள்ளேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் அந்த தேர்தலை எதிர்கொண்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த தேர்தல் நடைபெற்ற விதம் என்பது உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலையும் நடைபெறாத ஒரு வித்தியாசமான இடைத்தேர்தல் அது. அன்றைய காலகட்டத்தில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழகத்தினுடைய ஆகப்பெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டார். அந்த 3 கட்சிகளின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்கள் பிரபலமானவர்கள். திமுகவில் பொன்முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸில் NSV சித்தன், இந்திரா காங்கிரஸில் கரு சீமைச்சாமி. இந்த 3 பேருமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள், பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்த வேட்பாளர் மாயத்தேவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர். அந்த பகுதியில் அதிகம் அறிமுகம் இல்லாதவர். வாக்குப்பதிவுக்கு ஒரு 22 நாட்களுக்கு முன்னர் தான் வேட்பாளர் மாயத்தேவர் என்று அறிவிக்கப்படுகிறார். அவர் அறிவித்த 4 நாட்கள் கழித்து தான் வாக்குப்பதிவுக்கு சுமார் 18 நாட்களுக்கு முன்னர் தான் இரட்டை இலை என்கிற புதிய சின்னம் அறிமுகமாகிறது. புதிய வேட்பாளர், புதிய சின்னம், எதிர்காலத்திலே இருப்பவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இவர்கள் அனைவரையும் வீழ்த்தி 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், ஆட்சி கட்சியான திமுக ஆள்பலம், பணபலம், படைபலம், அதிகார துஷ்பிரயோகம் என்று களமிறங்கி அவர்கள் ஜனநாயக ரீதியில் தேர்தலை நடத்த மாட்டார்கள், அதனால் விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் குறிப்பிட்ட இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நடந்த வன்முறை, திமுகவினருடைய அராஜகம் என்பது உலகத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த தொகுதியிலும் நடைபெறாத மிக பயங்கரமான வன்முறை. அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் திமுகவினர் சைக்கிள் செயினையும் சோடா பாட்டிலையும் ஆயுதமாக பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை, நிர்வாகிகளை கடுமையாக தாக்கினார்கள். அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வத்தலக்குண்டு நகரிலே ஆறுமுகம் என்ற அதிமுக தொண்டன் படுகொலை செய்யப்பட்டான். பிரச்சாரத்திற்கு வந்த விளாத்திகுளம் ஒன்றிய அமைப்பாளர் யாக்கோபு ரெட்டியார் கால் வெட்டப்பட்டது. பிரச்சாரத்திற்கு வந்த வேன்கள், லாரிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதிலே ஒரு மிக குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், திருச்சி, சென்னை, பாளையங்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மத்திய சிறைகளிலே ஆயுள் கைதிகளாக இருந்தவர்களை பரோலில் கொண்டு வந்து திமுகவினரை தாக்க வைத்தார்கள். அன்றைய தினம் மே மாதம் 11ஆம் தேதி என்று கருதுகிறேன், 23ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு. ஒரு 12 நாட்களுக்கு முன்னர் மதுரை அருகே கோச்சடை என்கிற கிராமத்திலிருந்து ஒரு லாரியிலே ஆண்களும் பெண்களும் ஒரு 40-50 பேர் கைகளில் கொடிகளுடனும் இரட்டை இலை சின்னத்துடன் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். திண்டுக்கல் நகரிலே கார்னர் லாட்ஜில் தங்கியிருந்த அந்த தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா S.T. சோமசுந்தரம் அவர்களை சந்தித்து நிர்வாகிகள் பேச போன போது அங்கே ஒரு லாரியில், ஒரு ஜீப்பில் வந்த நான் குறிப்பிட்ட அந்த ஆயுள் கைதிகள், பரோலில் வந்தவர்கள் அந்த லாரியை நோக்கி சோடா பாட்டிலை வீசி பெண்களும் குழந்தைகளையும் அலற விட்டு ஓட விட்டு தாக்குதல் நடத்தினார்கள். அப்படி மிக பயங்கரமான வன்முறையை எதிர்கொண்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொன்னால், தொடக்க காலம் முதல் இந்த கட்சியிலே பயணித்து வருகிற ஒவ்வொரு தொண்டனும் இரத்த கண்ணீர் வடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, 65 சட்டமன்ற உறுப்பினரோடு உள்ள எதிர்க்கட்சி ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கிவிடும். தொண்டர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் ஒருவித கலக்கத்திலும் கவலையிலும் குழப்பத்திலும் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். ஆட்சி கட்சியான திமுக வெற்றி பெற்றுவிடும், அதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் கடந்த 90களுக்கு பிறகு ஆளும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ, அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாலும் இடைத்தேர்தல் வெற்றியை கௌரவ பிரச்சனையாக கருதிதான் களம் காண்கிறார்கள். ஏனென்றால்
அந்த இடைத்தேர்தலில் தோற்றுவிட்டால் ஆட்சி கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள், மக்களுடைய வெறுப்பை இந்த ஆட்சி சம்பாதித்து விட்டது என்று எதிர்க்கட்சி பிரச்சாரம் செய்வார்கள் என்பதால் அந்த வெற்றியை அவர்கள் கௌரவ பிரச்சனையாக கருதி அமைச்சர்களை, நிர்வாகிகளை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை களமிறக்கி வெற்றியை பெற்று விடுகிறார்கள். நமக்கு தெரிந்த திருமங்கலம் ஃபார்முலா என்பது எல்லா காலங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் இப்போ நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு 100% வெற்றியை பெற்று கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற இந்த சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் தலைமை கழக மாவட்ட மாநில நிர்வாகிகள், இதை தாண்டி காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, ஐஎம்எல், மமமுக, மனித நேய மக்கள் கட்சி என்று எல்லா கட்சிகளும் தீவிரமாக களம் இறங்கி தெரு தெருவாக வீடு வீடாக மக்களை சந்தித்து வெற்றியை பெற்றுவிடுவார்கள். ஆட்சி கட்சியினுடைய அந்த ரத கஜ துரக பதாதை என்பார்களே, அதையும் தாண்டி பணம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்கிற தாக்கம் பொதுவெளியில் ஏற்பட்டு விட்டதால் அதையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினர் பயன்படுத்தி நிச்சயம் வெற்றியை ஈட்டி விடுவார்கள். அதை தாண்டி பாமக, பாஜக களத்தில் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலிலே சுமார் 64,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற இடம். இன்றைக்கும் கூட இந்த தேர்தலில் ஒரு 3-4% தான் இடைவெளி இருக்கிறது. இதைவிட கூடுதல் சதவீத வாக்குகளை விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக பெற்றுவிட்டால் எதிர்வரும் 2026 நமக்கு வெற்றி உறுதி. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னடைவை சரிக்கட்டி விட்டோம் என்று மக்களிடம், தொண்டர்களிடம் பேசலாம். அதை விடுத்து நாங்கள் களம் காண மாட்டோம் என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் கட்சியினுடைய எல்லா மட்டத்தினருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான நிலை இருக்கிறது. இப்படி பயம் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம், இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்திருக்கிறது. 15 தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. 8 இடங்களிலே கட்டுத்தொகையை இழந்திருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்கள். சுமார் 4 தொகுதிகளில் நாம் தமிழருக்கு பின்னர் 4வது இடத்திலே போயிருக்கிறது. இதையும் தாண்டி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலே வெறும் 5000 வாக்குகளை இரட்டை இலை சின்னம் பெற்றிருக்கிறது. எனவே எல்லோருடைய மத்தியிலும் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவர் மத்தியிலுமே இனி அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் வெற்றியை பெற முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற மன உணர்வு, எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இந்த இடைத்தேர்தலுக்குள் அந்த ஒற்றுமை இருக்குமே என்றால் விக்கிரவாண்டியிலே நிச்சயமாக வெற்றியை கூட பெறலாம். அந்த அளவிற்கு ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்வாரா, ஒற்றுமைக்கு வழிவகுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒற்றுமையை முன்னெடுப்பதற்காக திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், இதை தாண்டி ஒருங்கிணைப்பு குழு என புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்த திரு ஜே.சி.டி. பிரபாகர், திரு கே.சி. பழனிசாமி, திரு புகழேந்தி, திரு முடிமன் ராமசாமி உள்ளிட்ட கட்சியின் முன்னணியினர் பலரும் முயற்சி மேற்கொள்கிறார்கள். அவர்கள் முயற்சி வெற்றி பெறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.